அதே போல் முன்னாடியிலேருந்து பின்னாடி வண்டி வரும். அப்போ இந்த சைடு வர்ற வண்டியை நிப்பாட்ட இடது கை பக்கம் ஸ்டாப்புன்னு காமிப்பாங்க. அப்போ என்ன செய்யும், இடது கையிலேருந்து வர்ற வெஹிக்கிளு அங்கே ஸ்டாப் ஆகி நிற்கும். இது 2 ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி வர்ற ரோடு, இடது கை ரோடு. 2 ரோடு வர்ற இடத்துல லெஃப்ட் பக்கம் காமிச்சா என்னது, 4 ரோடு இருக்கு. 2 சைடும் வண்டி வரும். இப்போ இந்த பக்கம் வர்ற வண்டி, இந்த பக்கம் வர்ற வண்டி நிப்பாட்டணும். இந்த சைடு முன்னாடி பின்னாடி இருக்க வண்டியை அங்கே 2 வைக்கலைன்னா ஒன்று ஜங்ஷனில் அவங்களை எப்படி நிப்பாட்டணும்னா 2 கையும் உயரமாக தூக்கி 4 சைடும் சுற்றணும். எப்படி நிப்பாட்டணும்னா, இப்போ பிரேம் டீச்சர் வராரு, 4 ரோடு சந்திப்பில் நிற்கிறோம், 4 பக்கமும் வெஹிக்கிள் வருது. பிரைம் மினிஸ்டர் வந்தாருன்னா என்ன செய்யணும், அவர் வர்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணியிருக்கணும். முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம 2 கையும் நிறுத்தி 4 சைடும் சுற்றிட்டோம்னா அங்கங்கே வண்டி நின்றுடும். விஐபி பாஸ் ஆகி போயிடுவார். ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு, விஐபி பாஸ் ஆகி போகிறதுக்கு, ஸ்கூல் பிள்ளைங்க போகும்போது ஸ்கூல் வண்டியை எடுத்து விடுறதுக்கு, இதுக்கெல்லாம் இந்த ஸ்டாப் போர்டு யூஸ் ஆகும். அதுக்கடுத்து பேட்டர்ன் லைட்டு. இது எப்போ யூஸ் பண்ணுவோம், நைட்டு. ஏன்னா நைட்டு வெறுங்கையில் காமிச்சா உங்களுக்கு தெரியுமா, அப் அண்ட் டவுன் வெஹிக்கிள் போகும்போது வர்ற வெஹிக்கிளை நம்ம ஸ்டாப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ரெட் கலர் லைட்டை போட்டால் முன்னாடி வர்ற எந்த சைடு நம்ம காமிக்கிறோமோ அந்த சைடு என்ன செய்யலாம், வெஹிக்கிள் ஸ்டாப் ஆகி நிற்கும். நிப்பாட்டிடலாமா? அதுக்கடுத்து அந்த வெஹிக்கிளை எடுத்து விடணும்னா அதுக்கடுத்து க்ரீனை காமிக்கலாம். அந்த சுவிட்சையே மறுபடியும் அழுத்தினோம்னா க்ரீன் லைட் எரியும். அந்த க்ரீன் லைட் எரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், வாகனம் ஓட்டினவங்களுக்கு நீங்கள் போகலாம். நம்ம சொல்கிறது அவங்களுக்கு அப்போ கேட்குமா? கேட்காது. இந்த லைட் வெளிச்சத்தை வச்சு தான் காமிப்பாங்க. நீங்கள் நைட்டு எப்போயாவது ட்ராவல் பண்ணீங்கன்னா பாருங்கள், கலா மேடம், சாரு, இவங்கெல்லாம் அந்த வெள்ளை சட்டை போட்டவங்கலாம் கம்பல்சரி இதை வச்சுட்டு தான் வேலை செய்யணும். அதே போல் நைட்டு எங்கள் சேஃப்டிக்கு யாரெல்லாம் நைட் நேரம் வேலை பார்க்குறோமோ, நைட் ரவுண்ட்ஸ் பார்க்குறோமோ, அப்போ ஜாக்கெட் ஒன்று போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஃபுல்லாக கையும் பட்டை ஒட்டி ஜாக்கெட்டாக போட்டிருப்போம். அதுவும் எங்கள் சேஃப்டிக்கு போட்டு உங்களை அவேர்னஸ் பண்ணுறது. இது மாதிரி போலீஸ் இந்த இடத்துல நிற்கிது, அவங்க சொல்கிற பேச்சு கேட்டு நம்ம மூவ் பண்ணணும், அது மாதிரி இருக்கும். இது என்னது, கோனு. இந்த கோனு முக்கோணமாக இருக்கிற கோன் பார்த்துருப்பீங்க. இருக்கிற கோன் எங்கேயாவது வெஹிக்கிளு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா 10 மீட்டர் இடைவெளியில், இப்போ இந்த இடத்துல வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா மேடம் நிற்கிற இடத்துல போய் அந்த கோனை வச்சுருவாங்க. கோனை வச்சாங்கன்னா சரி, இதுக்கு முன்னாடி என்னவோ நடந்திருக்கு, நம்ம வெஹிக்கிளில் ஸ்லோவாக போகணும்னு அந்த கோன் வைக்கிறாங்கல்ல, அதை பார்த்துட்டு தூரமாக இருக்கிற வண்டி ஸ்லோ பண்ணி அடுத்த பாதையில் போகும். இந்த டிவைடர் அப் அண்ட் டவுன் போகிற வெஹிக்கிளை பிரித்து காமிக்குமா? ஏன் இதில் இந்த ஒளிரு பட்டையில் ஒட்டியிருக்காங்க? இதை ஏன்பா ஒட்டியிருக்காங்க?